எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சுரக்காய் கார குழம்பு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு சுரக்காய் எடுத்துருக்கிறேன். இது சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் 4-5 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ஒரு 3 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை துண்டு, 4 லவங்கம். இதை ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த வதங்கின வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கூடவே பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டு மையாக அரைச்சி எடுத்துடலாம். பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறேங்க. வதங்கிடுச்சு. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். காய் பாருங்கள், இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா. நாட்டு தக்காளி நல்லா மஞ்சிரும் சீக்கிரமாக. பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுறேன். இப்போ காய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 3/4 பாகம் வெந்துருச்சுங்க காய். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இது வெங்காயம் நல்லா மைய அரைக்கக்கூடாதுங்க. சும்மா ஒரே சுற்று ஜாரில் கடைசியாக கதன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் கூட தேங்காய் மட்டும் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும், மையாக அரைச்சிக்கணும். போட்ட மசாலாலாம் கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாரம்பரியமான காரக்குழம்பு தயார். நன்றிங்க.